யோவான் 11:25-26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆதாமிலிருந்து உலகம் 6000 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கின்றன. எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு பேர் மத்தியிலே ஒருவர் கம்பீரமாய் சத்தத்தை உயர்த்தி ஒரு மெய்யான காரியத்தை சொல்லுகிறார். நானே உயிர்த்தெழுதல். நான் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, மற்றவர்களை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, நான் தாயா அந்த உயிர்த்தெழுதல். இயேசுவை தவிர வேறு எந்த அரசியல்வாதியும், எந்த மகானும், எந்த ரிஷிகளும் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லவே முடியாது. இயேசு ஒருவர்தான் முழு சரித்திரத்திலும் சொல்ல முடியும். பீச் பக்கம் வந்தா நிறைய கல்லறைகளை பார்க்கலாம். முன்பு தமிழகத்தை ஆண்ட அநேக கல்லறைகள் நிறைய இருக்கிறது. யார் கல்லறையிலும் அப்படி பொறிக்க முடியவில்லை. அறிஞர் அண்ணா கல்லறையில் என்ன எழுதினார்கள்? எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. அவ்வளவுதான் எழுத முடியும். மகாத்மா காந்தி கல்லறை குஜராத்தில் உள்ள ராஜ்கோட்டில் இருக்கிறது. இந்திய தேசப்பிதா அப்படித்தான் எழுத முடியும். டெல்லியிலே சிவந்த கோட்டை அருகே நிறைய பிரதம மந்திரிகளின் கல்லறைகள் இருக்கின்றது. மெக்காவுக்கு போனால் முகமது இஸ்லாம் மத ஸ்தாபகரின் கல்லறை அங்கே இருக்கிறது. கோடிக்கணக்கான கல்லறைகளின் மத்தியிலே உயிர்த்தெழுதலின் காட்சியாக ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை தான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சாதாரணமாக ஒரு மனுஷன்ட்ட, ஒரு ஏத்திஸ்ட போய் உன் மரணத்துக்கு பிறகு என்னப்பா இருக்கிறது, அந்த நாத்திகவாதி சொல்லுவான், மனுஷன் மரிக்கும் போது அவருடைய சரீரம் அழுகி டீகம்போஸ் ஆகி மண்ணோடு மண்ணமாய் மாறிவிடும், மரத்துக்கு உரமாய் மாறிவிடும். இதுதான் வாழ்க்கை. ஒரு இந்து சகோதரனோட போய் மரணத்துக்கு பிறகு என்னப்பா வாழ்க்கை, அடுத்த பிறவியில் அவை நாயாக, நரியாக, பூனையாக, புழுவாக பிறக்கணும் புண்ணியா, 7 பிறவி எடுக்கவும், அதுக்கு பிறகு இறைவனோடு ஒன்றிவிடும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்துவ மார்க்கத்தில் மட்டும் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, மாறாத ஒரு நம்பிக்கை, நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியூட்டுகிற நம்பிக்கை. நம்முடைய ஆண்டவரே உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து முதல் எழுந்ததினாலே முதற் பலனானார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை கொடுத்த இயேசு நமக்காக ஒரு உயிரோடு எழுந்தார். எத்தனை 1000 கிழட்டு ராஜாக்கள் இயேசு உயிர்த்தெழலன்னு சொன்னாலும் அவர் உயிர்த்தெழுந்ததை யாரும் மறுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினால் நமக்கு எத்தனை நன்மை பாருங்க. ஒரு பக்தன்
கங்கை நதி ஓரமாய் நடந்து வந்து கொண்டிருந்தானா. அழுகி மிதக்கிற பிதங்களை பார்க்கிறான். ஜனங்கள் அதிலே நீராடி தங்களுடைய பாவங்கள் தீர்ந்து போகும் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறதை பார்க்கிறான். அவனுடைய கவனத்தை அங்கே இருந்த ஒரு சுடுகாடு ஈர்த்தது. 10 வயது ஒரு சிறுவனை கட்டைகளை ஏற்றி தீ வைக்கிற நேரம் அந்த தாய் அலறுகிறாள். 10 வயது குழந்தையை சாக கொடுக்கும்போது அந்த துயரம் தாங்க முடியாதபடி தலைமயிரை பீத்து 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 இழுத்து கொண்டு, ஐயோ மகனே போய்விட்டாயா, இனி உன்னை நான் காண முடியுமா, உன்னை தூக்கி கொஞ்ச முடியுமா, நீ வளர்ந்து பெரியவனாகி எங்களை காப்பாற்றுவாய் என்று எண்ணினோமே, போய்விட்டாயா. தரையில் உருண்டார்கள், சிதைக்கு தீ வைத்தார்கள். அவருடைய தூக்கம் தாங்கவே முடியவில்லை. 2 கிலோமீட்டர் தூரம் நடந்திருப்பார். அங்கே ஒரு சின்ன கிறிஸ்தவ ஆலயம். அந்த ஆலயத்துக்கு பின்னால் ஒரு கல்லறை தோட்டம். ஒரு சிறுவனை அடக்கம் பண்ண ஏறக்குறைய 10 வயது ஒரு சிறுவனை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தாய் அழுதாள். மகனே, என் துக்கம் தாங்க முடியல, என்னை யார் ஆறுதல்படுத்துவார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் அவர் வரும்போது உன்னை நான் பார்ப்பேன், மகிமை உள்ளவனாய் உன்னை பார்ப்பேன். இயேசுவோடு பரிசுத்தவான்களோடு நீ வரும்போது எப்பொழுது அவருடைய வருகை நாள் இருக்கும், அதற்காக அவளோடு ஏங்கி இருக்கிறேன். உன் பிரிவின் நிமித்தம் என் கண்கள் கண்ணீர் குளமாயிருந்தாலும் உன்னை காண்பேன் என்கிற மகிழ்ச்சியினால் என்னுடைய உள்ளம் சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கிறது. போய் வா மகனே, சீக்கிரமாய் உன்னை சந்திக்கிறேன். 2 தாய்மாருக்கும் எவ்வளவு வித்தியாசம். இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்ததினாலே நமக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அவர் தந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களை என் ஆண்டவர் கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கை, மரணத்துக்கு பிறகும் அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை, நாம் அவர்களை என்றென்றுமாய் இழந்து போய் விடவில்லை, அவர்களை மீண்டும் பார்ப்போம் என்கிற நம்பிக்கை. கிறிஸ்துவ மார்க்கம் நம்பிக்கையுள்ள மார்க்கம். ஒருவரை ஆறுதல் படுத்தி தேற்றக்கூடிய ஒன்று உண்டென்றால் ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவருக்குள் மரித்தவர்களை மறுபடியும் கொண்டு வருவார். இது முதற்கொண்டு கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று தேவ தூதருக்கு நாம் கட்டளையிடுகிறோம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தமுள்ளவனும் பாக்கியவானுமாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பழங்காலத்தில் எகிப்து நாகரிகம் பெரிய இருந்த போது எகிப்திய பெரிய பெரிய பார்வோன்கள் எல்லாம் தங்களுக்கு அரண்மனை கட்டவில்லை. அவர்களுக்கு மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று தெரிந்ததினாலே தங்களுடைய சரீரத்தை பாதுகாக்கணும், என்றோ ஒரு நாள் நாம் உயிரோடு எழும்புவோம், நம்முடைய சரீரம் பத்திரமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக பெரிய பெரிய பிரமிடுகளை கட்டினார். பூமியிலிருந்து மேலே பிரமிடு எவ்வளோ ஆச்சரியமாய் பிரமிக்கத்தக்க அவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் பூமிக்கு கீழேயும் அவ்வளோ ஆழமாக இருக்கிறது. அந்த பிரமிடுக்குள்ளே இறங்கி போய் பார்த்தேன்.
அது ஒரு கல்லறை. அந்த பிரமிடுக்கு உள்ளே மரித்த ராஜாக்களுடைய சரீரம் வைக்கப்பட்ட ஒரு இடம். இப்பொழுது அவைகளெல்லாம் எகிப்துள்ள மியூசியம் போய்விட்டன. கருவாடு போல இருக்கிற அந்த உடம்பெல்லாம் தொட்டு பார்த்துருக்கிறேன். அந்த பிரமிடுக்குள்ள அவங்களை அடக்கம் பண்ணும்போது என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் உயிரோடு எழும்புவார் என்பதற்காக, எழுந்ததும் உங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்கோங்கிறதுக்காக, உடனே அவங்களுக்கு தோசை இட்லி ஒன்றும் கொடுக்க முடியாது, அட்லீஸ்ட் இந்த தேனை கொஞ்சம் சாப்பிடட்டோன்னு தாளி தாளியாக தேன், தாளி தாளியாக கோதுமை, பார்லி, தானிய வகைகள் ஒன்றும் கெட்டு போகாதபடி அன்றைக்கு இருந்த நாகரிகம், அன்றைக்கு இந்த சயின்டிஃபிக் மெத்தடில் காற்றே புகாதபடி அவர்கள் அடைத்து அந்த பிரேதங்களுக்கு முன்னால் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு ஏறக்குறைய 5000 ஆண்டுகள் கடந்து விட்டன. அந்த முதல் பிரமிடை கட்டுவதற்கு 23 ஆண்டுகள் கடந்து சென்றது. 1,21,000 அடிமைகளை வைத்து அவ்வளோ பெரிய கல்லறை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். ஒரே காரணம், உயிர் தழுவோம் என்று. விஞ்ஞானிகள் என்ன செய்தார்கள்? அங்கே இருந்த கொஞ்சம் கோதுமை எடுத்து முளைக்கிறதா பார்ப்போம். நல்ல வேளை பூமிக்கு அடியில் அவ்வளோ சீல் பண்ணி வைத்திருந்தால விதைத்த போது நேற்று விதைத்த கோதுமையை போல அழகாக குறுத்து விட்டு எழும்ப ஆரம்பித்து விட்டது. 5000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த விதைக்குள்ளே ஒரு ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தட்டி எழுப்பப்பட்ட போது அந்த கோதுமை அழகாக முளைத்தது. ரொம்ப ஆச்சரியம். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் மரிக்கும் போது விதைக்குள்ளே எப்படி ஒரு ஜீவன் இருக்கிறதோ, ஒரு கிறிஸ்துவனுக்குள்ளே கிறிஸ்து ஜீவனாய் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையாய் வாழும்போது அவன் மரித்து எத்தனை 1000 ஆண்டுகளானாலும் எக்கால சத்தம் தொனிக்கும் போது கோதுமையிலிருந்து செடி முளைத்து எழும்புவது போல அவன் நிச்சயமாய் எழும்புவான். அதுதான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. அதுதான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. உங்களுக்குள் அந்த ஜீவன் இருக்கிறதா? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, என் உள்ளத்தில் வாரும் என்று அழைக்கும் போது, அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. கிறிஸ்துவுடைய ஜீவன் உங்களுக்குள் இறங்கி வருகிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார்? கலாத்தியர் 2:20 கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கும்போது சாவு எனக்கு ஆதாயம். சாவுல ஒப்பாரி வச்சு நான் அழ வேண்டியதில்லை, முடிய பிடிச்சு இழுத்து தரையில் உருள வேண்டியதில்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கும்போது சாவு எனக்கு ஆதாயம். ஆகவேதான் கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் பண்ணுவதே அந்த ரகசியம். உயிர்த்தெழுதலின் ரகசியம் என்ன? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் பண்ணுவது, அதுதான் அந்த ரகசியம். அதான் அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. நாம் எழும்பும் போது இந்த சரீரத்தோடு எழும்புவதில்லை. உயிர்த்தெழுந்த சரீரத்தின் மேனி வேற, மகிமை வேற. மறுரூபமாக்குகிற தேவனுடைய வல்லமை நம்மில இறங்கும் போது நம்முடைய பிரகாசம் வேற. நம்ம உயிர்த்தெழும் போது அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும், சாவுக்கேதுவான இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும், அற்பமான இந்த சரீரம் தேவனுடைய மகிமையை தரித்து கொள்ளும். அந்த நம்பிக்கை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்தபோது
அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள், அன்றைக்கு இருந்த பரிசேயர் சதுசேயர் என்ன சொன்னார்கள்? சீஷர்கள் வந்து களவாய் தூக்கி கொண்டு போய்விட்டார். சீஷர்கள் எடுத்துட்டு போனாங்களா? எடுத்துட்டு போய் அவரை மறைத்து வைக்க முடியுமா? இயேசுவை உயிரோடு எழுப்பினது யார்? தேவதூதர்கள் வந்து அவரை எழுப்பி விட்டார்களா? இயேசுவை உயிரோடு எழுப்பினது யார்? வேதம் சொல்லுகிறது, பிதாவின் மகிமையினாலே பரிசுத்த ஆவியானவர் அவரை உயிரோடு எழுப்பினார். ரோமர் 8:11 வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசம் செய்தால் சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் உங்களில் வாசம் பண்ணினால் உங்களுடைய சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். உங்களுடைய சரீரத்துக்குள்ள 2 காரியத்தை நம்ம வைக்கணும். ஒன்று, ஜீவனாகிய கிறிஸ்துவை உங்களுக்குள்ள வைக்கணும். ஆவியான வல்லவரையும் உங்களுக்குள்ள வைக்கணும். இந்த 2ம் தான் பிப்பின்னு அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது உங்களுடைய சரீரத்தை மறுரூபமாக்குகிற 2 மாபெரும் வல்லமை, கிறிஸ்துவாகிய ஜீவன், பரிசுத்த ஆவியின் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இந்த 2ம் ஒருவனுக்குள்ள வைத்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டு இருந்தால், இந்த 2 அவனுக்குள்ளே இருக்கிற வரையிலும் எந்த வல்லமையும் அவனை சேதப்படுத்தவே முடியாது. 5000 ஆண்டுகளாய் அந்த பிரமிடுக்குள்ளே ஒரு ஜீவன் அடங்கி இருந்தது போல அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது உங்களுக்குள்ளே கிறிஸ்துவாகிய ஜீவன் காணப்படணும், உங்களுக்குள்ளே ஆவியானவர் காணப்படணும். வேதம் சொல்லுகிறது, பிரேத குழியில் உள்ளவர்கள் தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை குறித்து அந்த வார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, அவர்களுக்குள் அந்த ஜீவன் இருக்கும்போது, நீங்கள் வாசிக்கிறீர்கள், எலிசா மரித்து 1 ஆண்டு காலமாகிவிட்டது. ஒரு போரிலே மரித்த ஒருவனை அடக்கம் பண்ண அங்கே கொண்டு வந்தார்கள். எலியாவை புதைத்த அந்த இடத்து பக்கம் கொண்டு வந்து அந்த பிரேதத்தை போட்ட போது எலியாவின் மேலிருந்த அபிஷேகம் செத்து போன அந்த மனுஷனை உயிரோடு எழுப்பினான். அந்த எலும்புகளுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகத்தோடு கூட தான் எலிசாவை அடக்கம் பண்ணினார். யோபு பக்தன் சொல்லுகிறார், வேதத்தில் 2 காரியங்கள் ஒரு மனிதனுடைய எலும்புகளோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும். ஒன்று, வால வயதின் பாவங்கள் அவனுடைய எலும்புகளோடு படுத்திருக்கும். மறுபக்கம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மற்றவர்கள் மேலே இறங்கியிருக்கும். பாவியாய் மரிக்கும்போது, துன்மார்க்கமாய் மரிக்கும்போது, அக்கிரமக்காரனாய் மரிக்கும்போது, நியாய தீர்ப்பு நாளிலே அவனுக்கு விரோதமாய் எழும்பி குற்றம் சுமத்துவதற்கு அவனுடைய வால வயதின் பாவங்கள் மண்ணிலே படுத்திருக்கும். அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலே ஒரு அபிஷேகம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே ஆண்டவர் சுற்றி நடக்க பண்ணினார். நடக்க பண்ணி முடித்த பிறகு அந்த தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இந்த எலும்புகள் உயிரடையுமா?
எசேக்கியேல் தீர்க்கதரிசி நினைத்திருக்கணும், இதெல்லாம் உலர்ந்து போச்சே, எலும்பாச்சே, நம்பிக்கை இல்லை, காஞ்சி கருவாடா கிடக்க, இது எங்கே உயிர்ப்பிக்க போகுது? லாசர் ஏதோ 4ஆவது நாள் உயிரோடு எழுப்பிட்டார், எவீரு மகா, இது எங்கே உயிர்ப்பிக்க? 1 2 இவ்வளோ திரளா பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகளாக கிடக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீ தீர்க்கதரிசனம் உரை, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தீர்க்கதரிசனம் உரைக்க உரைக்க தேவனுடைய ஆவி அந்த எலும்புகளுக்குள் இறங்கினது, சதை உண்டானது, நரம்பு உண்டானது, தோல் மூடினது, காலூன்றி தேவ சேனையாய் நின்றார்கள். கர்த்தருடைய வருகை அப்படித்தான் இருக்கும். கர்த்தருடைய வருகை அப்படித்தான் இருக்கும். ஆகவேதான் பாடினார்கள், உயிர் பெறுவீர், ஒன்று கூடுவீர் உலர்ந்த எலும்புகளே. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் மத்தியில் வந்து விட்டார், அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் மரிப்பதற்கு முன்பாக யோசேப்பு சொன்னார், நான் மரிக்க போகிறேன், என் எலும்புகளை இந்த எகிப்தில் வைக்கக்கூடாது, நான் எப்போ மரிக்கிறனோ பாடம் பண்ணி ஒரு பெட்டிக்குள்ள வச்சிருங்க, ஒரு நாள் வரும் ஆண்டவர் உங்களை இங்கே இருந்து எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போவார், அப்போது என்னையும் கானானு கொண்டு போங்க. இஸ்ரவேல் இடத்துல ஆணை வாங்கி கொண்டால, சத்தியம் வாங்கிட்டாராம். யோசேப்பு இறந்து எத்தனை வருஷம் கழிச்சு அந்த எலும்புகளை எடுத்தாங்க தெரியுமா? 430 வருஷம் அந்த பெட்டிக்குள்ளே உயிர்த்தெழுதலை நம்பிக்கையோடு யோசேப்பின் எலும்புகள் இருந்தது. அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்தாங்க. 430 வருஷம் காஞ்சி போன அந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டு 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாங்க கானானுக்கு போகிற வரையிலும். அப்போ இந்த எலும்புகளை எத்தனை வருஷம் கிடந்திருக்கு? 430 + 40 470 வருஷம். எவன் தான் தூக்கி சுமந்தானோ நாத்தம், எலும்பை தூக்கி சுமக்கிறதுக்கு. ஆனால் அந்த எலும்புகளுக்குள்ள உயிர்த்தெழுதலை நம்பிக்கிறது. எங்க கொண்டு அடக்கம் பண்ணாங்க? ஆபிரகாம் அந்த மக்பேலா, எப்ரோன்ல உள்ள மக்பேலா கோயில் அடக்கம் பண்ணப்பட்ட அதே இடத்துல, யாக்கூப் அடக்கம் பண்ணப்பட்ட அதே இடத்துல, அவருடைய தாயார் லேயாள் அடக்கம் பண்ணப்பட்ட அதே இடத்துல எலும்பையும் கொண்டு வைங்க. எக்கால சத்தம் துணிக்கும் போது என் முற்பிதாக்களுடைய கை கோர்த்து நானும் எழும்புவேன். ஆகவே முன்னால ஒரு கூட்டம் யோசேப்பின் எலும்பை சுமந்து கொண்டு போகிறது, பின்னால உயிரோடு இருக்கிற இஸ்ரவேலை தொடர்ந்து போய்கொண்டு இருக்கிறார்கள் கானானுக்கு. பரம கானானுக்கு போகும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம், மத்திய ஆகாயத்தில் சந்திப்போம், ஆண்டவரோடு கூட நாம் என்றென்றைக்கும் இருப்போம். சரி, இன்றைக்கு நான் விசேஷமாக 4 காரியங்களை இயேசுனுடைய உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைக்கிற 4 மாபெரும் ஆசீர்வாதம். சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. ஏதோ வைத்தொலி சோமாச்சு, மண்டக்குது சோமாச்சு, அது சோமாச்சு, இதாம வேலை இல்லாமல் வேலை, அதெல்லாம் இல்லை. மாபெரும் 4 பெரிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 பேதுரு புதிய ஏற்பாட்டிலே 317வது பக்கத்தில் இருக்கிறது. 1 பேதுரு 1:4, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி
தமது மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். மறுபடியும் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மரித்தோரிந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, இயேசு உயிரோடு எழுந்தனால நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. அது என்ன நம்பிக்கை? ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது. இயேசு உயிரோடு எழுந்திராவிட்டால் நமக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. ஏதோ சொத்தம் கொண்டு போய் புதைச்சாங்க, பூமியில் நம்முடைய சரீரம் அழுகி குழு குழுத்து நாறினது, பூமியில் உள்ள புழுக்கள் நம்முடைய சரீரத்தை உண்டன, மரத்துக்கு நாம் உரமாய் மாறி போகிறோம். இல்லை, ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை. என் இயேசுவை மரணம் அடக்கி வைக்க முடியவில்லை, பாதாளம் அடக்கி வைக்க முடியவில்லை, சாத்தான் அடக்கி வைக்க முடியவில்லை. எல்லாவற்றையும் ஜெயித்தவராக யூத ராஜசிங்கம் உயிரோடு எழுந்தார். நான் உயிரோடு எழும்புவேன். மரணம் ஒரு முடிவல்ல, மரணம் ஒரு இளைப்பாறுதல். மரணம் ஒரு முடிவல்ல, சற்றே சிறிய பிரிவு. மீண்டும் நான் அந்த பூமியில் வாழ்வேன். 1000 வருடங்கள் இயேசுவோடு அரசாளுவேன். பின்பு அவரோடு நித்திய நித்திய காலமாய் பரலோகத்தில் நான் வாழ்வேன். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஆஸ்பத்திரியில் ஒரு சிறுவன் மரித்து போகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே ஒரு போதகர் அவனை பார்க்க போனார். அவன் கிறிஸ்தவன் அல்ல. அவனை பார்க்கும்போது, வாலிபனே, நீ மரித்து போய் விடுவாய் போல இருக்கிறது, டாக்டர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்களே, உன் நம்பிக்கை என்ன? அவன் தன்னுடைய கையை விரித்து காண்பித்தான். உள்ளே வேதத்தில் உள்ள ஒரு பகுதி கைக்குள்ளே இருந்தது. அந்த பகுதியை திறந்தார்கள். அதில் சிவப்பு நிறத்தில் அவன் அண்டர்லைன் பண்ணியிருந்தான். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நான் என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டனாலே அவர் என் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை பற்றிய நம்பிக்கை எனக்கு தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கடந்து செல்லுகிறேன். எவ்வளோ ஆச்சரியம்! பல ஆண்டுகள் நான் ஆஸ்பத்திரியில் ஊழியம் செய்ய போயிருக்கிறேன். மரித்தவர்கள், மரிக்கப் போகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போயிருக்கிறேன். பாவத்தில் மரிக்கிறவருடைய மரணம் எவ்வளவு பரிதாபம் தெரியுமா? ஐயோ, எங்கே போகிறேன்? இருள், காரிருள். என் ஜெபம் எனக்கே திரும்பி வர்றது போல இருக்கிறது. ஐயோ, இறங்குவார் இல்லையே. ஐயோ, ஆயிரக்கணக்கான பேய்கள், பிசாசுகள் என் காலை நரகத்தை நோக்கி இழுக்குதே. ஐயோ, அக்கினி பொங்கி பொங்கி வருதே. ஐயோ, நான் என் காலத்தை வீணாக்கி விட்டேனே, பூமியில் வாழ்ந்த வாழ்க்கை வீணாக்கிட்டேனே, என் வாழ்க்கையை இயேசு ஒப்பு கொடுக்கலையே. கிறிஸ்துவற்ற மரணம் ஒரு பரிதாபமான மரணம். ஆனால் கிறிஸ்துவோடு உள்ள மரணம் நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை தருகிறது. உங்களுடைய நம்பிக்கை என்ன? பூமியில் கண்ணை மூடினாலும் பரலோகத்தில் கண்ணை திறப்பேன். ஆண்டவரை நான் சந்திப்பேன். ஸ்தேவானை வரவேற்க எப்படி பிதாவுடைய வலது பார்சத்திலே என் ஆண்டவர் எழுந்து நின்றாரோ, நிச்சயமாய் அவரை நான் காண்பேன். அவர் எழுந்து நின்று என்னை வரவேற்று எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற நித்திய வீடுகளுக்கு அழைத்து செல்லுவார். இதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்தின் பெரிய நம்பிக்கை. யோபு பக்தன் சொன்னார், யோபு 19:25,
என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நான் மரித்து போனாலும், இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும், நான் என் மாம்சத்திலிருந்து அவரை நான் பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும். அதுதான் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை. முதலாவது, கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. இரண்டாவதாக, அவர் என் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஏற்கனவே வாசித்தோம் ரோமர் 8:11. கிறிஸ்துவனுடைய சரீரம் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, சவுக்களினால் கிழிக்கப்பட்டு, உருக்குலைந்து போன அந்த சரீரம் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட போது 3ஆம் நாள் ஒரு புதிய சரீரத்தோடு எழுந்தார். பழைய சரீரம் அல்ல, ஒரு உயிர்த்தெழுதலின் சரீரத்தோடு எழுந்தார். ஆகவேதான் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவியானவர் உங்களுடைய சரீரத்தில் வாசம் பண்ணினால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். அவர் உயிர்ப்பிப்பார், உயிர்ப்பிப்பார். ஆண்டவர் தன்னுடைய சரீரத்திலே மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று 1 பேதுரு 3:18 நாம் வாசிக்கிறோம். இயேசுவுக்கு ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்பட்டது. அது உயிர்த்தெழுதலின் சரீரம். சாதாரண சரீரம் போல இல்லை. அறைக்கதவு மூடப்பட்டு இருந்தாலும் உள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு சரீரம். ஒரே நேரத்தில் கப்பர்நகூமிலும், ஒரே நேரத்தில் எம்மாவூரிலும், ஒரே நேரத்தில் மேல் வீட்டறையிலும் காட்சியளிக்கக்கூடிய ஒரு புதிய சரீரத்தை தேவன் அவர் கொடுத்தார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே இப்போது பலவீனமான உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். நோய்பட்ட சரீரத்தை உயிர்ப்பிப்பார். கர்த்தருடைய வருகையிலும் அந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஓரல் ராபர்ட்ஸ் என்ற பக்தனை குறித்து ஒரு சம்பவத்தை வாசித்த போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. முதல் முறை இஸ்ரவேல் தேசத்திலே இயேசுடைய கல்லறையை, உயிர்த்தெழுந்த கல்லறையை பார்க்க போனாராம். ரொம்ப ஜெபிச்சுட்டு மணிக்கணக்காய் ஆவில நிரம்பி கொண்டு அந்த கல்லறையில பார்க்க போனார். பொதுவாய் சாதாரணமாய் வெள்ளைக்காரர்கள் போனாங்கன்னா அங்கேருந்து 4-5 ஃபோட்டோ எடுப்பாங்க. உள்ளே போய் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே அங்கே பார்க்க ஒன்றுமே இல்லை, வெளியே வந்துடுவாங்க. ஆனால் இவர் போனார், 3/4 மணி நேரம் அந்த கல்லறைக்குள்ளே இருந்து விட்டார். இந்த இடத்தில் தானே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். இந்த இடத்தில் தானே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கினது. இந்த இடத்தில் தானே மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு என் மேலேயும் அந்த வல்லமை இறங்கணும். 3/4 மணி நேரம் அந்த கல்லறையில் படுத்து நெறிந்து, இப்போ ஆவியானவர் என் மேலே இறங்கலைன்னா விடவே மாட்டேன். இந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிந்து நீர் எழுப்பினீர். எழுந்து வந்தார். அந்த கல்லறை ஒரு வாட்ச்மேன் காத்து கொண்டிருந்தான். அவன் உலக மகா போரிலே அவனுடைய தொடையிலிருந்து குண்டு அடிப்பட்டனால கட் பண்ணி எடுத்து விட்டார்கள். அவனை பார்த்த உடனே சொன்னார், இயேசுநாதர் கல்லறையை காத்து கொண்டிருக்கிற உன்மேல உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கணும்னு கேட்டதுண்டா? பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்திலே. அவன் மேல அப்படியே வல்லமை இறங்கினது. புது கால் வளர ஆரம்பித்தது, தொடை வளர ஆரம்பித்தது, முழங்கால், பாதங்கள் முழுவதுமாய் குணமானது. இந்த கல்லறைக்கு முன்னாலே நடந்த அற்புதம் என்று அவர் சொல்லுவார். சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பது ஒரு சின்ன காரியம். சோர்வடைந்திருந்த உங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள ஆவியானவர் இறங்கி உங்களை உயிர்ப்பிப்பது ஒரு சின்ன காரியம். முதலாவது அழியாத ஜீவனுள்ள நம்பிக்கை அந்த உயிர்த்தெழுதலை நான் பிறக்கிறது. 2வது சாவுக்கேதுவான
இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார். மூன்றாவது, உங்களுடைய ஆத்துமாக்களை அவர் உயிர்ப்பிப்பார். வேதம் சொல்லுகிறது எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உடைய ஆத்துமாக்களை அவர் உயிர்ப்பிப்பார். நம்முடைய ஆத்துமா எப்படி செத்து போகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். எசேக்கியேல் 18:20. இந்த பாவமும் அக்கிரமம் பிரவேசிக்கும் போதுதான் நம்முடைய ஆத்துமா செத்து போகிறது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த விலக்கப்பட்ட கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். அது தேவனுக்கு விரோதமான கீழ்ப்படியாமை என்கிற பாவம் செத்து போகிறது. தாவீது ராஜா ஜெபித்தார். 119 சங்கீதம் 25 என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொடுக்கிறது. மண்ணுக்குரிய சுபாவம், மண்ணுக்குரிய இச்சைகள், மாம்சீக சுபாவங்கள், அதிலிருந்து எனக்கு விடுதலை பெற முடியாமல் நான் தவிக்கிறேன். விழுந்து விழுந்து நான் எழும்பிக் கொண்டு இருக்கிறேன். ஐயோ, யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பார்? ஆண்டவரை நேசித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்பினோம், என்னால முடியவில்லையே. மண்ணோடைய ஆத்துமா ஒட்டி கிடக்கிறது. பெரிய ராஜா, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், பாவத்திலிருந்து என்னை உயிர்ப்பியும். அநேகம் பேர் கிறிஸ்துவ வெற்றி வாழ்க்கை வாழ முடியல. தோல்வி உள்ளவர்களாய் தலை குனிந்து நிற்கிறார்கள். திடீர்னு வருகை இருக்கும், நீங்க போவீங்களா பிரதர்? அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமா, எஸ் நான் போவேன். அந்த உற்சாகம் இல்லை, திங்க் பண்ணி தான் சொல்லணும். டக்குன்னு கேட்டா எப்படி? அங்கங்க சிலது மண்ணோட ஒட்டி கிடக்குது. சிலது ரைட்டா சொல்லிடுவாங்க, நிச்சயமா போக மாட்டேன். சிலருக்கு சந்தேகம். சர்தைங்கிற ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வெளிப்படுத்தல் 3:1, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனா இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்த்து நீ உயிரோடு இருக்கிற 3 நாள் 3 நேரம் அழகாய் சாப்பிடுகிறார். ஈஸ்டர்லையா பிரியாணி எல்லாம் ரெடியா இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீ செத்தவனாய் இருக்கிறாய். நான் உன் முகத்தை பார்க்கல, உன் இருதயத்தை பார்க்கிறேன். உன் ஆத்துமா உனக்குள்ளே செத்து கிடக்கிறது. இன்றைக்கு இயேசுடைய ரத்தம் உங்க மேல விழட்டும். உங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இன்றைக்கு உங்க மேல இறங்கி வரட்டும். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போன உங்களை அவர் உயிர்ப்பிக்கட்டும். இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு தரட்டும். கர்த்தருக்காக வாழுகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். 4வதாக, உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிப்பார். முதலாவது ஜீவனுள்ள நம்பிக்கை, 2வது சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். 3வது அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடக்கிற உடைய ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார். 4வது உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிப்பார். நீதிமொழி 15:13 சொல்லுகிறது, மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். ஆவி முறிந்து போனால் என்ன நடக்கும்? உற்சாகம் போயிடும். உற்சாகம் போயிட்டா என்ன நடக்கும்? கர்த்தரை துதிக்க முடியாது, பாட முடியாது, ஆராதிக்க முடியாது. உற்சாகம் போயிட்டா ஒரு நடைப்பணம் போல அப்படியே வாழ்ந்து முடிப்பாங்க. சிலரை பார்த்து, பிரதர் எப்படி இருக்கீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறோம்.
சாவாமல் இருக்கிறோம். ஒரு உற்சாகத்தை காணும். ஏன்னா ஆவியில் முறிஞ்சு போச்சு. பெஞ்சாதி கோச்சிட்டு மாமியார் விட்டு போயிட்டா. பிள்ளைகள் சண்டை போட்டு நீ ஒரு அப்பாவா போயிட்டாங்க எல்லாரும். நான் இருந்த என்ன பிரயோஜனம்? என்ன நேசிக்க ஒருத்தரும் இல்லை. முறிந்து போன ஒரு ஆவி, உற்சாகம் இல்லாத ஒரு ஆவி, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணுங்கிற எண்ணமில்லாத ஒரு ஆவி. யாக்கோபுக்கு மகன் பிரிந்ததிலிருந்து யோசேப்பு ஏதோ ஒரு காட்டு மிருகம் அடித்து கொண்டு போச்சு. இந்த ரத்தம் தோய்ந்து இந்த பலவரனை அங்கேயே பாருங்க, உங்களுடைய குமாரனுடைய அங்கி மாலியாக இருக்குது. அவங்க பிரதர்ஸ் நாடகம் ஆடி அந்த அங்கியை கொண்டு கொடுத்த உடனே யாக்கோபு அழுதான். அவருடைய ஆவி முறிந்து போயிட்டு. வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லை. அவனுடைய மனைவி ராகேல் மரித்து விட்டாள். மகன் காணாமற் போய்விட்டான். துஷ்டன் மிருகம் அவனை கொண்டு விட்டது. ஆவி முறிந்து போனது. ஆனால் ஒரு நாள் ஒரு செய்தி கேட்டார். உங்களுடைய மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்து முழுவதுக்கும் அதிபதியாக இருக்கிறான். பாருங்க, அவன் அனுப்பின இந்த வண்டியில் என்னென்னலாம் மன்னா ஸ்வீட் இருக்குது, பிரியாணி இருக்கு, கேக் இருக்கு, ஈஸ்டர் பலகாரம் அவ்வளோ அதில் இருக்கு. இந்த வண்டியை பார்த்தான். வேதம் சொல்லுகிறது அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. இயேசு மரித்தார். அவர் அடிச்ச அடியெல்லாம் பெரிய வெள்ளிக்கிழமையில் தியானித்தோம். எவ்வளோ காயங்கள், ஆத்தும வருத்தத்தின் பலன் என்ன? கண்ணீரால் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஈஸ்டருக்கு ஒரு செய்தி வருது. இயேசு மரித்தோரிடத்தில் இல்லை, கல்லறையில் அடக்கி வைக்க முடியவில்லை. ரோம் அரசாங்கம் அவரை அடக்க முடியவில்லை. பாதாளம் அவரை அடக்க முடியவில்லை. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து இயேசு உயிரோடு எழுந்தார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு யாக்கோபுடைய மனமுறிந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படும் போது ஒன்றை கேட்டார். யோசேப்பு உயிரோடு இருக்கிறார், எகிப்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவராக இருக்கிறார். இப்போது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படி ஒரு நிமிடம் நாம் எழுந்து நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. யூத ராஜசிங்கம் உயிரோடு எழுந்தார். மரித்த அவர் இனி மரிப்பதில்லை, என்றென்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறார். ஒரு நாள் அவர் வரும்போது எக்காலங்கள் துணிக்கும். இந்த மண்ணான சரீரம் மகிமையை தரித்து கொள்ளும். இந்த மண்ணான சரீரம் மறுரூபமாகும். மகிமையின் மேல் நாம் மகிமை அடைவோம். எவ்வளவு பெரிய பாக்கியம். கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்ம மேல இறங்கும்படி, என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய ஜீவனுள்ள நம்பிக்கை எனக்கு தந்திருக்கிறேன். நான் உயிரோடு எழும்புவேன். மண்ணான இந்த சரீரம் உடைய மகிமையை தரித்து கொள்ளும். அந்த நாளுக்காக ஆவலோடு நான் ஏங்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சரீரத்தில் நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். என்னுடைய ஆத்துமாவில இறங்கட்டும், என்னுடைய ஆவில இறங்கட்டும். எல்லாவற்றையும் நீர் புதிதாக்கும்படியாக மன்றாடுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. சொல்லுவோம், உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. கரங்களை தட்டி சொல்லுவோம். ஓ ராபா ஷாதானா, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள், பாதாள கட்டுகள் உடையட்டுமே. பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே.
பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. கைகளை தட்டி சொல்லுவோம். ஆமென். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. கைகளை தட்டி உற்சாகமாக. முறிந்த ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர்த்தெழுந்த கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. சொல்லுவோம். ஓ ஹalleluya. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி கேளுங்க. இந்த நாளில கர்த்தர் உயிர்த்தெழுந்த வல்லமையை ஊற்றுகிறார். உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த பாதாள கட்டுகள் உடையட்டுமே. பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. ரபஷதலா. எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக.